நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க ஆபீஸ் அப்ளிகேஷன் அட்டாக் பண்ண பக்க போன தடவை பல மாசமா பண்ணது இந்த தடவை 3 நிமிஷத்துல எப்படி முடிச்சு விட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நைட் கோட் ரேட்னா அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் எங்க ஆபீஸ்ல எனக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு பழனி படிக்கட்டு ஜிம் ஆபீஸ் வெளியில எப்படி இழுத்து கட்டினேன். காலம்பரம் எந்திரிச்சு புரோட்டீன் ஓட்ஸ் சாப்பிட்டு பைக்ல நாள் கடப்பறக்கோட போறதுல இன்னைக்கு 10வது நாள் சொல்லிட்டு கிளம்புனா பூனே காலம்பரியாவை கைவரிசை கட்ட பார்த்தா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா 10வது நாள் ட்ரைனிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆபீஸ் ஒர்க் ஜிம் வீடியோ ஒர்க்னு எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கே நடுராத்திரி ஆயிடும். விடிய காத்தால பறக்க வர கிளாஸுக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள கடுப்பா இருக்கும் நண்பங்களே. ஆனா நம்மளோட ஒரு நாளுக்காக இதெல்லாம் தட்டி தூக்கிதாகணும். தலைக்கு கலர் அடிச்சு குளிக்க போற எங்க அப்பா பட்டி இளநியை வெட்டி வாங்கிட்டு காலையிலேயே ப்ராஜெக்ட் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற பிரெக்னென்ட் லேடிக்கு இளநியை கொடுத்துட்டு இந்த கோல்ட் என்ன விட்டு போகாததுனால இளநி மேல என்னால கை வைக்கவே முடியல. எங்க ஊர்ல 25 ரூபா, ஆனா சென்னையில நினைச்சால கை வைக்க முடியாத அளவுக்கு விலை இருக்கு. பிரெக்னென்ட் லேடிக்கு புரோட்டீன் ஓட்ஸ் ரெடி பண்ணலாம்னு பார்த்தா அது வேற முடிய போது ஆர்டர் போடணும். இளநிக்கு பதிலா தேங்காய் சாப்பிட வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் நம்ம சண்டை நல்லா புரோட்டீனுக்கு படி எழுந்துட்டு எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு கல்யாணம் 7 மாசம் மேல ஆக போகுது. அவங்களுக்கு இங்க வந்ததுல இந்த கார்பரேஷன் வாட்டர் செட் ஆகாதனால மாச கணக்குல தனி கேன் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு கேன் 40 ரூபா நண்பங்களே. என்னோட ஒய்ஃப் கேட்ட கட்டில மெத்தி இன்னும் நாங்க வாங்கல. கட்டில கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. அப்புறம் ரொம்ப நாளா பிளான் பண்ணி ஒரு வழியா 16,000 ரூபாய்க்கு பெட் நேத்துக்கு ஆர்டர் பண்ணேன். அதுக்குள்ள வாட்டர் பியூரிஃபையர் வேணும்னு அடி போறாங்க. கண்டிப்பா இன்னும் எத்தனை மாசம் நாள் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிருக்கேன். என்னோட பிரெக்னென்ட் லேடியும் பேபியையும் குஜிட்டிக்கு ஆகிறதுக்கு ஓட்ஸ் கொடுத்துட்டு நான் பழைய வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட்டுட்டு பரபரப்பான ஆபீஸ் வேலைக்கு ஜம்ப். லாஸ்ட் டைம் இந்த பக்கிங் அப்ளிகேஷன் அட்டாக் பண்ணப்ப பல மாசமா ஒர்க் அவுட் பண்ணி அந்த பூச்சை கொண்டா இப்ப திருப்பி வந்துருச்சு. சின்ன மாறு விஷயத்தோட இந்த பூச்சை யாருக்கும் தெரியாம நாளைக்குள்ள என்ன கொள்ள சொல்லிருக்காங்க. எவ்வளவு ட்ரை பண்ணி மட்டும் கொஞ்சம் போய் உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் நம்ம பிரெக்னென்ட் லேடி கூட ஒரு டெரிஃபிக்கான இன்ட்ரோ. அவங்க ஏஐ யூஸ் பண்ணி பக்க ஒரு பக்கம் அலச உண்மையிலேயே புகஞ்சு போன என்னோட மூளைக்கு கொஞ்சம் எலக்ட்ரோலைட்டை கொடுத்துட்டு என்னோட வைஃப் அவங்களோட திறமை ஒரு பக்கம் காட்ட விட்ட கேப்ல குளிச்சு ட்ரெஸ் போட்டுட்டு இன்னைக்கு எதுக்குமே டைம் இல்ல நண்பங்களே. ரொம்ப பரபரப்பா போச்சு. என்னோட பிரெக்னென்ட் லேடிக்கு பிரெக்னன்சி பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் அவங்களுக்குன்னு வேலை மீட்டிங் கால்னு பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறப்ப பிரெக்னென்ட் லேடி கிட்ட பிடிச்சதே அவங்க டென்ஷன் ஆகாம கூலா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸே பரவாயில்லன்னு யோசிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஆபீஸ் அது ஷிஃப்ட் டைம்னு ஒன்னு இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு விடிய உட்கார வச்சிருக்காங்க. பிரெக்னென்ட் லேடி கிட்ட லேப்டாப்பை கொடுத்துட்டு நான் யூடியூப் ஒர்க்குக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நைட் ஆயிருச்சு. அந்த பூச்சை நாங்க ஏஐ வச்சு போட்டோம். சரி என்னோட பிரெக்னென்ட் லேடி தான் பண்ணாங்க. இப்போ என் பேர் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னவா நீங்க ஒர்க் அவுட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை எப்பவே தூங்குறதுக்கு மொட்டை படிக்க அனுப்பிட்டு இன்னைக்கு ஜிம்ல என்ன சின்ன பிளாஷ் பேக்க ஸ்டார்ட் பண்றேன். ஆபீஸ் வேலை யூடியூப் கார பறக்க வர இழுத்து பிடிக்கிறதுனால மெயின் ஆபீஸ் பஞ்சாயத்து அதனால தூங்குற நேரம் கம்மியானதுனால ஜிம்ல ஸ்ட்ரென்த் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி டயர்டா ஃபீல் பண்ணேன். டயட் சரியில்லைன்னா சரி பண்ணலாம். தூங்குறதுக்கு நேரம் என்ன பண்றது? நைட் இதை விட பயங்கரமான ஒரு சம்பவம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களோட அப்ளிகேஷன் பயங்கரமான ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சு. அதை நாங்க கோட் ரெட் வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றதுனால உடனே அப்கிரேட் பண்ண சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நைட் ஒரு 11 மணிக்கு அப்புறம் பிரெக்னென்ட் லேடி சொல்லி கொடுத்த மாதிரி ஏஐ கோடிங்ல யூஸ் பண்ணி அந்த கோட் ரெட் வல்னரபிள் ஃபிக்ஸ் பண்ணி எங்க டீம்ல ஒரு நல்ல பேரை வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோட பிரெக்னென்ட் லேடி அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜிம்ல இருக்கிறப்ப இந்த கோட் ரெட் வல்னரபிள்னால ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி அப்டேட் கேட்க ஆரம்பிச்சாங்க. நைட் ஏதாவது பிரச்சனைனா நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப கால் பண்ணி அப்டேட் கேட்பாங்க. ஆனா மார்னிங் கொஞ்ச நேரம் ஆன்லைன்ல இல்ல, அதுக்கு 1000 வேலிடான ரீசன் கொடுக்கணும், கம்மியான ரேட்டிங் கொடுத்துருவாங்களான்னு பயப்படணும். இப்படி எல்லாம் யோசிக்காம ஜம்முன்னு குளிச்சனால சுறுசுறுப்பா யூடியூப் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் நல்லா தூங்க போறேன். நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டத கஷ்டப்பட்டு செஞ்ச நாளைக்கு பாப்போம்.